40 மற்றும் 41வது சாப்டர்ஸ் இன் காண்டீபம். ரொம்ப ஈகராக 40வது சாப்டரோட முடிவில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, தி கிரேட் மாயக்கண்ணன்ஸ் என்ட்ரி இன் காண்டீபம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் 41வது சாப்டரில் ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்கள காட்சியும் ஒரு மிகப்பெரிய ஒரு குல வரலாறு அப்படின்னு சொல்லலாம். கஜ்ஜ எந்த புடி கரெக்டாக கஜ்ஜர்கள் லைக் அதனுடைய தலைவன், அவங்கள சுற்றி நடக்கக்கூடிய அந்த நிலம், அங்கே இருக்க மக்களுக்கு இருக்கக்கூடிய லைக் நார்மல் ஆக்குபேஷன், அங்கே நடக்கக்கூடிய மிகப்பெரிய போர், இதெல்லாம் பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ வேர் வில் கிருஷ்ணன் கம், வென் வில் ஹி கம் அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக எதிர்பார்த்துட்ருக்கேன். ஏன்னா யோசிச்சு பார்த்தோம்னா கிருஷ்ணனும் அர்ஜுனனும் தனியாக சந்தித்து அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற உரையாடல் கேப்சர் ஆகிறது ரொம்ப 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 கம்மியான சாப்டர்ஸில் தான் நான் பார்த்துருக்கேன். ஒரு இடத்துல எனக்கு இன்னும் அந்த இமேஜ் ஞாபகம் இருக்குது. எந்த இடம் தெரில, ஐ திங்க் அர்ஜுனன் வில் கம் அண்ட் வெயிட், ஒரு விசிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். கிருஷ்ணன் அப்படியே சின்ன குழந்தை மாதிரி அவனை நோக்கி ஓடி போய் 2 பேரும் தட்டி தழுவி லைக் அவ்வளோ ஆனந்தமாக பேசிகிட்டு இருப்பாங்க. பெண்களை பற்றி பயங்கர லைக் ஏரேட்டடாக கூட பேசியிருப்பாங்க. நீ அவளை அனுபவிச்சேன், நான் அவளை அனுபவித்தேன், அவள் எப்படி இருந்தா இவ எப்படி இருந்தா அப்படிங்கிற லெவலுக்கு பெண்களை பற்றி பயங்கர சந்தோஷமாக ஒரு காம இதோட பேசிகிட்டு இருப்பாங்க. அதை எட்டி நின்று பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த 2 கேரக்டர், இவங்க இப்படித்தான், இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை, பூரி சிறுவாசிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் நாட் ராங். லைக் அந்த சாப்டரில் லைக் கிருஷ்ணனும் அர்ஜுனும் நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய அந்த ஒரு காட்சி இருக்கும். அதுக்கப்புறம் இந்திரநீலத்தில் ஆப்வியஸ்லி 8 மனைவிகளையும் உட்கார வச்சு கிருஷ்ணன் சொல்லக்கூடிய அந்த மையம் என்ன, அந்த ஆற்றோடைய அந்த நீரோடைய அந்த ஆறு போகக்கூடிய அதோடைய மையம் என்ன அப்படிங்கிறத 2 பேரும் ட்ராவல் பண்ணி, கிருஷ்ணனும் அர்ஜுனனும் ட்ராவல் பண்ணி ரொம்ப ஃபிலாசாபிக்கலாக கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த மையத்தை நோக்கி போகும் பொழுது இட் கல்மினேட்ஸ் ஒரு ஹரிசானில் லைக் அது முடிகிற மாதிரி இருக்கும். எனக்கு நிறைய இமேஜஸ் ஞாபகம் இருக்குது. அவங்க எதோ கடந்து பல மலைகள், பல கடல்கள், பல லைக் குன்றுகள் எல்லாத்தையும் கடந்து போய் அந்த அந்த மையத்தை போய் கண்டுபிடிப்பாங்க. ஆக்சுவலாக அந்த மையத்தை கண்டுபிடிக்கும் பொழுது அவங்க 2 பேரும் தனியாக, அர்ஜுனன் ரொம்ப உரிமையோட கிருஷ்ணனை வந்து பயங்கரமாக திட்டிலாம், சும்மா நீ வாய்ச்சா விட கூடாத, சும்மா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காத, வந்து பார்க்கலாம் வா அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தெரியக்கூடிய இடங்களும் இருக்குது. ஸோ அந்த சீன் இதை தவிர்த்து நான் யோசிச்சு பார்க்குறேன், அர்ஜுனனும் கிருஷ்ணனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காட்சிகள் இங்கே வெண்முரசில் வருதுன்ட்டு. ஆப்வியஸ்லி கூர்ஜர போரில் நினைக்கிறேன், ஐ திங்க் லைக் வென் கிருஷ்ணன் சீக்ஸ் ஹெல்ப் ஃப்ரம் பாண்டவர்கள், அர்ஜுனன் துணைக்கு போய் 2 பேர் சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு விக்ட்ரியை எடுத்துகிட்டு வருவாங்க. அது வெறும் செய்தியாகத்தான் சொல்லப்பட்டதே தவிர அந்த இடத்துல லைக் கிருஷ்ணன் அண்ட் அர்ஜுனோட கான்வர்சேஷன், அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யமான நட்பு பற்றிலாம் இன்னும் ரொம்ப வெளிப்புறமாக வேறு சில கேரக்டர் சொல்லி தான் அங்கே எழுதப்படுதே தவிர டேரெக்டாக அவங்க 2 பேருக்கு நடக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன்ஸ் உள்ள சீன்ஸ் ரொம்ப அந்த காட்சிகள் ரொம்ப கம்மி. ஐ வாஸ் லைக் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் இட். பட் ஆனால் டோட்டலாக லைக் கஜ்ஜயந்தபுரி, அதுக்கப்புறம் ரைவதகனா, அந்த பேரே வந்து ரொம்ப வித்தியாசமான பேர். அவனுடைய நாட்டில் அந்த சிட்டியை பாதுகாக்கிறதுக்கான அந்த ஒரு வார் நடக்கிறத பற்றி சொல்கிறாரு 41ஆம் சாப்டரில். பட் ஒன்லி கிரேட் திங் இஸ் 40-41 ரொம்ப நாள் கழித்து 3 சாப்டர் இல்லாமல் 2 சாப்டர் தொகுத்து நான் இப்போ சொல்ல போகிறேன். முக்கியமான காரணங்கள் 40ஆம் சாப்டர் ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்றைக்கி காலையில் இந்த வீடியோலாம் பார்க்குற மேபி ஒரே ஜீவன் பிரேம் ஃப்ரம் யூஎஸ், ஐ திங்க் ஹீ மெசேஜ் காண்டிபத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்க போல் அப்படின்னு. எஸ், காண்டிபத்தில் நுழைஞ்சு அர்ஜுனனுடைய இந்த யாத்திரையில், இந்த ஒரு முடிவில்லா இலக்கில்லா ஒரு குறிக்கோளும் இல்லாத இந்த யாத்திரையில், வாழ்க்கையை இன்னும் அறிந்து கொள்ளக்கூடிய இந்த யாத்திரையில் ரொம்ப ஒன்றி போயிட்டுன்னு தான் சொல்லணும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது 40ஆம் சாப்டர், ஒரு 14th 13 சாப்டர்ஸ் வரைக்கும் காண்டிபத்தை படிக்கணுமா, விட்டுடலாமா, இந்த ஒட்டுமொத்த வீடியோ சீரீஸே விட்டுடலாமா அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் உடனடியாக அஸ்தினபுரத்துக்கும் கதன் வழியாக லைக் சுபத்திரருடைய மனத்தன்னேற்பு விழா பற்றின செய்திகள்லாம் வரும்பொழுது அகெயின் இட்ஸ் கோயிங் டு அஸ்தினபுரம், இந்திரபிரஸ்தம், இந்த ஒரு அரசு சூழ் விஷயத்துக்கெல்லாம் போதே, ஒரு அரசியல் நிகழ்வுகளுக்கெல்லாம் போதே அப்படிங்கிற மாதிரி கூட நான் வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் லைக் அடுத்து அர்ஜுன் எங்கே போவான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஈகர்னஸோடு தான் நான் இருக்கேன் இப்போ ஆக்சுவலாக. ஸோ அந்த அளவுக்கு அர்ஜுனோட ட்ராவலோட ஒன்றி போக முடிஞ்சுது இப்போது
காண்டிபத்தில். ஸோ ஐ திங்க் சம்ஹவ் இட் வில் கோ லைக் திஸ் நான் நம்புகிறேன். நான் கிருஷ்ணன் வந்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுன் வில் பி புல்டு பேக் அண்ட் தென் டேக்கன் டு சுபத்திரை திரும்ப மனத்தன்னிருப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நான் உடனே எதிர்பார்த்தேன். பட் அது உடனே நடக்காமல் இன்னும் அர்ஜுனோட ட்ராவல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் பிஃபோர் ஹி மீட்ஸ் கிருஷ்ணன். இதுதான் என்னுடைய கெஸ் ஒர்க். மற்றபடி இந்த 2 சாப்டர்லையுமே எனக்கு பிடிச்சது எஸ்பெஷலி 40வது சாப்டரில் பிரபாச தீர்த்தம் ஏறும் பொழுது கதனுக்கு அர்ஜுனன் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அங்கே ஜெய் வந்து எழுந்து நிற்கிறாரு. அப்படி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ்பெஷலி மானுட உள்ளங்கள் ரொம்ப ரொம்ப நுவான்ஸ்டாக மரணத்தின் தருவாயில் எப்போ வேணால் மரணம் அப்படிங்கிற லெவலில் ஒரு சின்ன அடி தப்பாக எடுத்து வச்சா கூட மரணம் தான் அப்படிங்கிற நிலையில் இருக்கும் பொழுது மனித மனம் போடக்கூடிய இல்லை மனித மனம் ஏன் சிரிக்குது, அந்த சிரிப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன, ஒரு கொஞ்ச நேரம் கழித்து மனம் எப்படி ட்ரெயின் ஆகுது ஈவன் டியூரிங் தோஸ் லைக் வெரி வெரி டிஃபிகல்ட் டைம்ஸ். லைக் உறுப்புகள், மனங்கள், இந்த பாடி அண்ட் த மைண்ட், இந்த 2த்துக்கும் உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பை பயங்கரமாக சின்ன சின்ன நுவான்ஸ்டான அப்சர்வேஷன்ஸ் மூலமாக ஒரு அனாலிசிஸ் மூலமாக 40வது சாப்டரில் சொல்லப்பட்டிருக்கு நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக அதுக்கான பேராகிராஃப்ஸ் தான் குறித்து வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது 41வது சாப்டரில் இட்ஸ் மோர் அரவுண்ட் ரொம்ப ஒரு புறவய உலக டிஸ்கிரிப்ஷனாக இருந்தது. எஸ்பெஷலி அந்த ஃபார்மேஷன் ஒரு டாப் வியூலேருந்து பார்க்கும் பொழுது எஸ்பெஷலி எகெயின் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது துருபதனை பிடிக்கிறதுக்காக முதல்ல கர்ணனும் துரியோதனனும் சென்று அங்கே நண்டு ஷேப்பில் வந்து ஃபார்ம் ஆகுது. இவங்க எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் ஃபார்ம் பண்ணுறாங்க, அந்த க்ரௌடை இல்லை அந்த சோல்ஜர்ஸை, தன்னுடைய படைகளை அப்படிங்கிற மாதிரியான அந்த மாதிரி சாப்டர்ஸில் முழுக்க முழுக்க புறவைய உலகத்தை ரொம்ப ரொம்ப ட்ரோன்லேருந்து பார்க்குற மாதிரி ரொம்ப அழகான ஒரு டிஸ்கிரிப்ஷன் விவரணைகள் இருக்கும். அதற்கு இல்லாத மாதிரி நிறைய சாப்டர்ஸ் வந்திருக்கு. அது ரொம்ப ஒரு லேண்ட்மார்க் சாப்டர்னு சொல்லுவேன், அந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஆர் லைக் ஆஃப் தட் லைக் புறவய உலகம். அதே மாதிரி இங்கே இந்த வார் ஸ்ட்ராட்டஜியில் ஹவு வேறு என்ன கஜயந்தபுரியோட ரைவதகன் ஸோ பேசிக்கலி அவன் எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வரான், அந்த ஸ்ட்ராட்டஜியை முறியடிக்கக்கூடிய கண்டர்களுடைய இளந்தலைவன் எப்படி வேறு ஒரு அப்போசிங் ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வராங்கிறது எகெயின் அந்த சோல்ஜர்ஸோட ஃபார்மேஷன், ஹவு தே ஒரு லாக்கு போடுறாங்க. இதே மாதிரி முழுக்க இந்த வாரில் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய சில அழகான ஸ்ட்ராட்டஜிஸை படிக்கிறது மூலமாக எகெயின் ஒரு ட்ரோன் கேமராலேருந்து சுற்றி நடக்கிறதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகான விவரணைகள். ஸோ 41வது சாப்டரில் இட் இஸ் ஜஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் புறவய உலகம். ஒரு சின்னதாக அந்த குல வரலாறு சொல்லிட்டு அவங்க யார், அந்த குடியில் இருக்கக்கூடியவங்க என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி 108 குடின்னு நினைக்கிறேன், ரைட் இஃப் ஐ எம் நாட் ராங். ஸோ அத்தனை பேரும் அங்கே எதுக்கு இருக்காங்க, அவங்களுக்கு ஏன் வார் பழகவே அவசியம் இருந்தது, திடீர்னு எப்படி அதுக்கான தேவை வந்தது, ரொம்ப எஃபிஷியண்டாக சொல்லப்பட்ட சாப்டர்னு நான் நம்புறேன். 41வது சாப்டரில் எக்கச்சக்கமான அனலாஜிஸ் குவிஞ்சு கிடக்குது. எஸ் டெஃபினெட்லி ஒரு புறவய உலகத்தை ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்டாக சொல்லணும்னா கேமரா வச்சு சொல்லிடலாமே, அப்போ இலக்கியத்துக்கு என்ன வேலை அப்படிங்கும் பொழுது முழுக்க லைக் எங்கெங்கெல்லாம் அழகான அனலாஜிஸும் எங்கெங்கெல்லாம் அழகான மனித மனத்தை ரொம்ப நுட்பமாக கேப்சர் பண்ண முடியுமோ அதெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய 41வது சாப்டர். ஸோ ஒரு 2 சாப்டர்லேயே ஒரு வீடியோ முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கு வந்துட்டேன். இதுக்கே 8.5 நிமிஷம் ஓடியாச்சு. ஸோ டக்கு நம்ம போவோம். எனக்கான 5 பாய் படகு காத்திருந்தது. அதில் ஏறி கங்கையில் பாய் விரித்த போது அதுவரைக்கும் என்னிடமிருந்த பரபரப்பு அன்று நீரோட்டத்தின் மென்மையான ஒழுக்கு என்னுள்ளும் நிறைந்தது. என் பரபரப்பை எண்ணி நானே புன்னகைத்து கொண்டேன். மரத்தில் அடி விழுகையில் தூசி துளிகள் எம்பி குதிப்பது போன்றதே அது. நான் அல்ல, நான் அமர்ந்திருக்கும் நிலம் கொள்ளும் அதிர்வு தான் அது. இப்போ 39வது சாப்டரில் கடைசி பேரா இருக்குல்ல, கதனுடைய அந்த லோன்லினஸ் ஆஃப் பீயிங் அ வெரி வெரி சாதாரணன் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணலாம் நினைக்கிறேன். வரலாற்றுடைய அலையில் ஒரு துளியாகவோ சாதாரண ஒரு அலையாகவோ கடந்து போகக்கூடிய கதன் மாதிரியான கேரக்டர்ஸுடைய தனிமை அது பேசும். அது போன வீடியோலேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதோடைய தொடர்ச்சியாக இந்த பேரா, இப்போ நான் படித்த பேரால் சொல்லப்படுற தூசு, somehow read it as கதன் வந்து ஒரு தூசு இந்த மரத்தில் அடிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு வீடியோ வந்தது. அந்த தூசு அப்படி மேலே எழுதுற மாதிரி ஒரு அல்ட்ரா மைக்ரோ கேமராவை வச்சு அதை கேப்சர் பண்ணி அந்த தூசு எழுதுறதை காமிப்பாங்கல்ல, ஒரு ஹெச்டி கேமராவில் பார்த்தோம்னா எப்படி இருக்கும், ஒரு ஹெச்டி வீடியோ பார்த்தோம்னா அந்த மாதிரி எனக்கு ஒரு விஷுவல் வந்து மைண்டில் வந்தது. அந்த அழகான தூசு மாதிரி தான் கதணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ ஒரு கண்டினியூஷன் ஆஃப் லாஸ்ட் சாப்டரோடைய லாஸ்ட் பேராகிராஃபோட கண்டினியூஷனாக தான் அந்த மனநிலையை தான் கதை வந்து திரும்ப திரும்ப சொல்கிறான். அடுத்த பேராவும் அப்படி தான், இவை அனைத்தும் என்னை
சூழ்ந்து செல்லும் இப்பெரு வெள்ளம் போன்றவை என எண்ணினேன். இதன் திசை செலவுக்கு அப்பால் எதையும் மாற்ற ஒண்ணாதவன் நான். இதில் ஒரு துளி, இதில் ஒரு அலை, ஆயினும் நான் என்று எண்ண வேண்டியிருக்கிறது. ஆகவே எதையோ ஆற்ற வேண்டியிருந்தது. ஆற்றியதனாலேயே விளைவை விழைய வேண்டியிருந்தது. விளைவு வெளியுலகின் இரும்புத்தன்மையை சந்திப்பதனால் பகற்கனவுகளை நெய்ய வேண்டியிருந்தது. ஒவ்வொரு கணமும் கற்பனையில் என்னை மீட்டு மீட்டு மையத்தில் வைத்துக் கொள்கிறேன். ஆனால் அதன் வீண் உழைப்பை என் அகம் அறியும். ஆகவே இறுதியில் அது சோர்வையே அளிக்கிறது. வெற்றிகள் தற்காலிகமானவை, அச்சோர்வுதான் இறுதியானது. நான் பல சமயங்களில் முதல்ல ஓகே மேபி இந்த ரெஃபரன்ஸை சொல்லி முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். எகெயின் ஒரு நார்மல் சாதாரணன் அவனுடைய பங்கு என்ன ஹிஸ்ட்ரியில் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு ஒரு பைபாஸ் ஆகிடுவான். ஒரு ஈஸியாக வந்து ஒரு துளி தான் அவன். அந்த துளி அப்படியே போயிட்டே இருக்கும். இது எனக்கு சமீப காலத்தில் என்னோடக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் எக்கச்சக்கமாக இருந்தது. எஸ்பெஷலி இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நாம் எதாவது பெருசாக அது சினிமாலேயே இலக்கியத்தில் எதாவது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான பகற்கனவுகள்லாம் எனக்கு இப்போ 36 வயசில் வந்துட்டுருக்கு. ஐ ஃபீல் லைக் வெரி உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு குருட்டு நம்பிக்கையாளன் இருக்கான்னு நினைக்கிறேன். தாஸ்தேவ்ஸ்கியோட கதைகளில் வர மாதிரி குருட்டு நம்பிக்கையாளன் எனக்குள்ளே இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டு மிகப்பெரிய செயல்கள் செய்யறதுக்கான அச்சமும் கொண்டு, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக சில விஷயங்கள்லாம் செஞ்சு அதை பெருசாக நம்பிக்கிட்டு இருக்கிற ஆதாரத்தையும் விட்டுட்டு எது பெருசாக செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி குருட்டு நம்பிக்கையான எனக்குள்ளே இருக்கான். ஆனாலும் அப்படியான குருட்டு நம்பிக்கையாளனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்வு கொடுக்கறது என்னன்னா, சரி இதெல்லாம் பண்ணி என்ன பண்ண போகிறோம், நாம் ஒன்றும் வெறும் துளி தானே, அதுக்கு நம்ம வேற ஒரு புழுவாகவே வந்துட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு முரண் உரையாடல் எனக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று பெருசாக வரதான் செய்யணும், இது எல்லாத்தையும் விட்டுட்டு பெருசாக வரதான் செய்யணும், இந்த கார்பரேட்லாம் விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி தோணும். இன்னொரு பக்கம் இதெல்லாம் செஞ்சு என்ன பிரயோஜனம், விட்டு கடந்து எவ்வளோ பேர் என்னென்னமோ செஞ்சுருக்கேன், நீ வெறும் இன்னும் சாதாரண ஒரு சாதாரண ஒரு சாதாரணன் தான், உன்னோட வேற ஒரு தளத்துக்கு சென்று வேற ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனரியாலாம் எதுவும் பண்ணிட முடியாது, அதனால சுற்று புத்திக்கிட்டு இரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டும் எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இறுதியில் அது சோர்வே அளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் ஒரு துளி, இதில் ஒரு அலை, ஆயினும் நான் என்று எண்ண வேண்டியிருந்தது. அந்த சென்டர் ஐ, ஜேகேவோட மொழியில் சொன்னோம்னா ஐயில் போய் முடிய வேண்டியது. அந்த ஐ அப்படிங்கிறது முடியறதுனாலேயே எதையோ ஆற்ற வேண்டியிருந்தாலே விளைவு எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. விளைவு எதிர்பார்க்கறதுங்கிறது புறவையமாக லைக் இரும்புத்தன்மையான அந்த உலகத்தில் எதிர்பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீரியஸ் ஆஃப் தாட்ஸ் வருது, ஒரு சீரியஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன், சீரியஸ் ஆஃப் கான்சிக்வன்சஸ் வருதுல்ல. எனக்கு இதை படித்த உடனே கேபர்வாசுகியோட லைக் அந்த பாட்டு, ஐயோ 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 அந்த இந்த பாட்டு தான். ஒவ்வொருத்தனும் பஸ்ஸுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கான், ஒவ்வொருத்தனும் அவன் மைண்டுக்குள்ளே ஹீரோ தான், மொக்கவாயும் சரி பக்கவாயும் சரி, அவன் மனசுக்குள்ளே அவன் தான் தெரி, யாராச்சும் காலை மிதிச்சா அவனை வெட்டத்தோணும், அவனும் கூட்டத்தில் சிக்கி இருக்கா மறந்து போகும், நல்லா வாழ்ந்தவனுக்கு வாழ்ந்தது படமாக ஓடும், வாழ காத்திருந்தா கடிகாரம் கிர்றன்னு ஓடும். டேவிட் ஃபாஸ்டர் வாலஸ் பாட்டு, அப்பாடி ஞாபகம் வந்துருச்சு, கிரேட். இந்த டேவிட் ஃபாஸ்டர் வாலஸில் வரக்கூடிய எவ்வளோ பெரிய மொக்கப்பையிலாக இருந்தாலும் அவனுக்குள்ளே இருக்க அந்த ஐ அவனை ஒரு ஹீரோவாக்கி அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவனை ஒரு மிகப்பெரிய ஒரு நாயகனாக தான் கற்பனை பண்ணிக்கும் இல்லையா. எனக்கு அந்த ஒரு பாட்டு தான் டக்குன்னு ஞாபகம் வந்தது. அடிக்கொரு முறை ஒவ்வொருவராக கால் தவறி அலறியபடி உதிர்ந்து விழித்தொடங்கினர். கதன் என்னால் முடியாது இளைய பாண்டவரே என்றான். இங்கு பிறர் எவரும் இல்லை என்று எண்ணுங்கள் என்றான் அர்ஜுனன். மலையை பார்க்காதீர், எதிரே உள்ள ஒரே ஒரு படியை மட்டும் பாருங்கள், அதை மட்டுமே எண்ணுங்கள். ஹியர் தே ஆர் டாக்கிங் அபவுட் த ரிஸ்க். அதுவும் என்ன, உயிரே போகக்கூடிய வாழ்க்கையை போகக்கூடிய ஒரு ரிஸ்க்கை பற்றி பேசுகிறாங்க. எனக்கு ஏன் இந்த லைன் நான் குறித்து வச்சேன்னா, எஸ் அந்த ஒரு ரிஸ்க் வரும். ரீசெண்டாக கூட அலெக்ஸ், ஐ ஃபர்காட் இஸ் நேம், ஒரு ஸ்கை கிரேப்பர், ஐ மீன் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு டாக்குமெண்ட்ரியாக கூட வந்தது. அவர் தாய்பாயின் தைவானில் இருக்கிற தாய்பை 101 அந்த ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சரை வந்து லைக் ஹீ இஸ் பேசிக்கலி ஒரு ஃப்ரீ கிளைம்பர், ரைட், ஒரு சோலோ ஃப்ரீ கிளைம்பர், எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் கிளைம் பண்ணக்கூடிய ஒரு ஆள், ஏற்கனவே மிகப்பெரிய சாதனைகள்லாம் செஞ்ச ஆள். அவருடைய வீடியோலாம் பார்க்கும்போது பக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி நான் எண்ணிக்கிட்டேன். ஒன்று அந்த வீடியோ எனக்கு ஞாபகம் வந்தது ஆக்சுவலாக. இன்னொன்று, மலையை பார்க்காது, எதிரே உள்ள ஒரே ஒரு படியை மட்டும் பாருங்கள், அதை மட்டுமே எண்ணுங்கள். இது முராகாமியோட புக்கை ட்ரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது ரொம்ப ஒரு ஹைலைட்டான சாப்டர் அப்படின்னா அந்த அல்ட்ரா மேரத்தான் முராகாமி ட்ரை பண்ணுறது தான். ஸோ ஐ திங்க் 64 கிலோமீட்டர்ஸ் 62 கிலோமீட்டர்ஸ் அவர் மேரத்தான் ஓடுவார். பட் அல்ட்ரா மேரத்தான் ஓடினதில் ஒரு தாட்டி ஓடும் பொழுது
அங்கே நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப டிரான்சியண்டான ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ட்ரான்ஸ் ஸ்டேட்டுக்கு அவரை செலுத்தின அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பியூட்டிஃபுல்லாக எழுதியிருப்பார் அந்த அல்ட்ரா மாரத்தான் எக்ஸ்பீரியன்ஸை. அங்கே அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் தனக்குள்ளே சொல்லிக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, அடுத்து இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்குது, 30 கிலோமீட்டர் இருக்குன்னா என்னதை, அடுத்தது 3 அடி, இந்த 3 ஸ்டெப் எடுத்து வைக்கிறோமா அதை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒவ்வொரு மிகப்பெரிய செயலும், அதுவும் அவ்வளோ ரிஸ்க் இருக்கக்கூடிய, அவ்வளவு வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள உறிஞ்சக்கூடிய அவ்வளோ ரிஸ்கியான செயல்களில் கூட ஹவு டு டிவைட் தட் இன்டு அ மைக்ரோ ஸ்டெப். யூ ஜஸ்ட் லைக் லுக் ஃபார்வர்ட் டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் அஹெட் ஆர் நெக்ஸ்ட் 2 to 3 steps ahead அப்படிங்கிறது திரும்ப திரும்ப பல மாமேதைகள்னால பல புனைவுகளில் கதாபாத்திரங்களுடைய மிகப்பெரிய மைண்ட்ஸ், மிகப்பெரிய பிரெயின்ஸ் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவுரையாக தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இங்கே நான் அப்படி எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக ஏன் சிரிக்கிறார்கள் என்றான் கதன். அச்சத்தை வெல்ல முதலில் நகைத்தனர், இப்போது உண்மையான உகையுடன் சிரிக்கிறார்கள் என்றான் அர்ஜுனன். மாண்டவர்கள் தோற்றார்கள், நான் வென்று இன்னும் இருந்து கொண்டிருக்கிறேன். இதுவே இங்குள்ள ஒவ்வொருவரின் உள்ளமும் கொள்ளும் எண்ணம். போர்க்களத்திலிருந்து மீறும் வீரர்கள் இறந்தவர்களை எண்ணி உவகை கொள்வதை கண்டிருக்கிறேன். கதன் நான் அவ்வண்ணம் எண்ணவில்லை என்றான். முதியவர்களையும் நோயுற்றவர்களையும் நோக்குங்கள். பிறர் இறக்கும் செய்திகள் அவர்களுக்கு ஆறுதலையும் அகத்தில் உவகையையும் தான் அளிக்கின்றன. இது ரொம்ப எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் தான் நினைக்கிறேன். சம்ஹவ் ஐ தாட் இந்த கடைசி லைன் இருக்கலாம், முதியவர்களையும் நோயுற்றவர்களையும் நோக்குங்கள். முக்கியமாக முதியவர்கள். பிற இறக்கும் செய்திகள் அவர்களுக்கு ஆறுதலையும் அகத்துள் உவகையையும் தான் அளிக்கின்றன அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுறதுல ஒரு சின்ன ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. வாட் ஐ ஆல்வேஸ் தாட் இஸ் லைக் இந்த ஏஜ் குரூப், நம்மளுடைய ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய மற்ற நண்பர்கள்லாம் ஒவ்வொருத்தராக சாகும் பொழுது நமக்கு ஒரு சின்ன பயம்தான் உண்டாகும்னு நினச்சேன். இது ஒரு காமனான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். பலரால் ஈஸியாக பொருத்தி பார்க்கக்கூடிய, ஒரு தியரட்டிக்கலாகவே புரிந்து கொள்ளக்கூடிய, ரொம்ப இன்ட்ரலைஸ் பண்ண தேவையில்லை. எஸ், இட்ஸ் அ ஃபியர் லைக் இந்த சிமிலர் ஏஜ் குரூப் மக்கள்லாம் வந்து இறக்கும்பொழுது முக்கியமாக முதியவர்களை அதை பார்த்து பயப்படுவாங்க, நம்மளுக்கு சீக்கிரம் நெருங்கிட்டு இருக்கு சாவுன்னு சொல்லிட்டு. அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய த விஷ் டு ஸ்டாண்ட் லாங், த விஷ் டு பி அ லாஸ்ட் ஸ்டாண்டிங் மேன் ஃபார் எனிதிங், அது இருக்க தானே செய்யும். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, காலேஜ்லாம் பிஎஸ்ஜியில் கோயம்புத்தூரில் படிக்கும் பொழுது காலேஜ் பீரியட் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. என் வாழ்க்கையில் ஒரு 5 வருஷத்தை எடுத்து தூக்கி சாக்கடையில் போடலாம் அப்படின்னா அந்த 5 வருஷத்தை தான் சொல்லுவேன். ஆனாலும் அந்த 5 வருஷம் முடிஞ்சு பசங்கள்லாம் ஹாஸ்டலில் விட்டு ஒவ்வொருத்தராக போகும்பொழுது, மொத்த ஹாஸ்டலில் எம்டியாக இருக்கும் பொழுது, செமஸ்டர் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு என்னுடைய கிளாஸில் ஏன் இந்த ஹோல் ஹாஸ்டல்லே நான் கடைசியாக போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணேன். எனக்கு இன்னொரு பையனுக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஒரு சின்ன போட்டி கூட இருந்தது, யார் கடைசியாக போகிறா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஒரு நாள் மத்தியானம் கிளம்புனா, நான் அன்றைக்கி நைட்டு கிளம்புனேன். ஸோ ஐ வாஸ் த லாஸ்ட் மேன் டு லீவ் தட் ஹாஸ்டல், முக்கியமாக ஃபைனல் இயர் பேட்சில். ஸோ அது ஏதோ ஒரு திருப்தியை கொடுத்தது, ஏதோ ஒரு திருப்தி, ஒரு லாஸ்ட் ஸ்டாண்டிங் மேனாக இருக்கக்கூடிய ஒரு திருப்தி இருக்குல்ல, அது ஏதோ ஒன்றத்தை வென்று விட்டதாக, சர்வே பண்ணிட்டதாக, மற்றவர்களாம் தோற்றுவிட்டார்கள், நாம் இதெல்லாம் முண்டி அடித்து முன்னாடி வந்துக்கிட்டோம், ஏதோ நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான மிகப்பெரிய நம்மளை நாமளே ஒரு மிகப்பெரிய ஹீரோ மாதிரி கற்பனை பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கூட ஒரு ஈகோ கிக்கு கொடுக்குது நான் நம்புகிறேன். ஸோ அந்த ஒரு ஈகோ கிக்குக்காகவே லைக் அந்த லாஸ்ட் ஸ்டாண்டிங் மேனாக இருக்கணும் எல்லாத்துலேயும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைப்பேன். ஒருவேளை அதுதான் இங்கே ஒர்க் ஆகுதுன்னு நினச்சேன். இன்னொன்று அந்த சிரிப்பை பற்றி பேசுகிறல்ல, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலாக ஒவ்வொருத்தராக ஃபஸ்ட்டு விழும்பொழுது நிறைய பேர் விழுறாங்க. ஆக்சுவலாக நிறைய கூட்டம் இருக்குது அந்த பிரபாச தீர்த்தத்தை பார்க்க போகும்பொழுது. ஸோ பிரபாச தீர்த்தத்தை தான் பார்க்க போகிறாங்க, அதுவே நான் சொல்லலை. ஸோ பிரபாச தீர்த்தத்தை பார்க்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அனல், அது கிட்டத்தட்ட ரொம்ப மிஸ்டிக்காக போகுது, அங்கே இருக்கக்கூடிய அந்த சுனை, அந்த நீரெல்லாம் பற்றி. பட் ஆனால் அங்கே டுவர்ட்ஸ் லைக் பிரபாஸ் இஸ் லைக் வெரி டிஃபிகல்ட். ஸோ நிறைய பேர் விழுந்து இறந்து போகிறாங்க. முதல்ல வரக்கூடிய சிரிப்பு ஒரு நர்வஸ் லாஃப்டராக, ஒரு பயத்தின் சிரிப்பாக மட்டுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதாகட்டும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கால்களும் உடல்களும் அதுக்கு பழகி, அந்த பாத்துக்கு பழகினதுக்கப்புறம் உண்மையிலே அவங்க சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற சிரிப்புலேயே அந்த 2 வித சிரிப்பையும் கரெக்டாக லைக் நோட் பண்ணி அர்ஜுன் கதனுக்கு சொல்லும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக
மாண்டவர்கள் தோற்றார்கள், நான் வென்று இன்னும் இருக்கிறேன். அதில் அச்சத்தை வெல்ல முதலில் நகைத்தனர், இப்போது உண்மையான வகையுடன் சிரிக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம சாவதானா போகிறோம் அப்படிங்கிற ஒரு விரக்தியில் வரக்கூட ஸ்மைல் வேறு. அது அப்புறம் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம உயிரோடு இருக்கோம், நாம் இதை கடந்துட போகிறோம் அப்படிங்கிறதுல வரக்கூடிய ஒரு உண்மையான மகிழ்ச்சி வேறு. ஸோ ஒன்று நம்ம சாக போகிறோம் அப்படிங்கிற ப்ரிடிக்ஷனில் வரக்கூடிய நர்வஸ் லாஃப்டர். ஸோ இதுதான் எண்டு அப்படின்னு நினச்சி சிரிக்கக்கூடிய ஒரு சிரிப்பு. இன்னொன்று, எஸ் நம்ம வாழ போகிறோம், நாம் வந்து உயிர் பழைச்சிருக்கோம், நம்மளுக்கு இது நல்லா வந்திருக்கு, மேலே போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு ஒரு உவகையில் வரக்கூடிய இன்னொரு சிரிப்பு. ஸோ ரெண்டு சிரிப்பும் ஒரு போலார் ஆப்போசிட்டான சிரிப்பு. அதை கரெக்டாக சூப்பராக நோட்டீஸ் பண்ணி இதில் சொல்லப்பட்டிருக்கு. மலைமுடிகளை இணைத்து கட்டப்பட்டிருந்த கயிற்றுப்பாலத்தை நீர்த்துளி கொடிச்சரடி செல்வது போல கடந்தனர். அழகான உமை. மெல்ல மெல்ல கால்கள் பழகிவிட்டன போலும் என்றான் கதன். இல்லை, கால்களுக்கு நெஞ்சம் விடுதலை கொடுத்து விட்டது என்றான் அர்ஜுனன். பயிற்சி என்பது உறுப்புகளிலிருந்து உள்ளத்தை விளக்கும் கலை மட்டுமே. கால்களுக்கு நெஞ்சம் விடுதலை கொடுத்து விட்டது. பயிற்சி என்பது உறுப்புகளிலிருந்து உள்ளத்தை விளக்கும் கலை மட்டுமே. இது ஒரு பியூட்டிஃபுல்லான, ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை இல்லையா? அனுபவங்கள் இருந்து மட்டுமே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புள்ளி அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் அவர் ஹேண்ட் அண்ட் லெக்ஸ் ஆர் ஜஸ்ட் யூஸ் டு இட். ஸ்கை கிரேப்பர், அதான் அவ்வளோ பெரிய பில்டிங்கை வந்து கிளைம் பண்ணி போனானே ஒருத்தன், அம்மாடி சாமி, அதெல்லாம் பார்க்குறப்பே வந்து பயங்கர இதுவாக இருந்தது. டைப்பே 101. ஸோ ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் அவ்வளோ அழகாக போனான். ஸோ சம்ஹவ் அந்த ஒரு கான்ஷியஸ்னஸை தாண்டி, கான்ஷியஸாக தன்னுடைய கையிலையும் கால்லையும் இருக்கிறதோட உள்ளத்தை அதுலேருந்து விளக்குறது இருக்குல்ல, அந்த பர்டிகுலர் பாடி பார்ட்லேருந்து நம்மளுடைய உள்ளத்தை எடுக்கிறது இருக்குல்ல, உள்ளத்தை விளக்கி வைக்கிறது இருக்குல்ல, ஐ திங்க் தட்ஸ் வாட் கம்ஸ் ஃப்ரம் ப்ராக்டிஸ். இங்கே ரொம்ப எக்ஸாஜரேட்டாக கதனெல்லாம் தூக்கிட்டு போகிறாரு அப்படின்றதெல்லாம் ரொம்ப எக்ஸாஜரேஷன். பட் காவியத்தில் அதெல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் மெல்ல மெல்ல கால்கள் பழகிவிட்டன போலும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அதுக்கு ஆன்சராக, ரெஸ்பான்ஸாக கால்களுக்கு நெஞ்சம் விடுதலை கொடுத்து விட்டது. ஸோ ஒரு விஷயத்தை திரும்ப 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 செய்கிறது மூலமாக உறுப்புகளிலிருந்து மனத்தை வெளிக்கொண்டு வந்து, அப்போ மனம் வேறு எங்கே தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குது. இட்ஸ் ஜஸ்ட் ஆன் த ஜேர்னி, இட்ஸ் ஜஸ்ட் ஆன் தட் பர்டிகுலர் சப்ஜெக்ட். இட்ஸ் நாட் வித்தின் அவர் செல்ஸ். அதை நம்ம வெளில கொண்டு வரணும், நம்மளுடைய பாடியிலேருந்து வெளில கொண்டு வரணும் அந்த மனத்தை. அதில் மூழ்கிறது அப்படிங்கிறது அதுதான் நினைக்கிறேன். நம்மளை பற்றி, நாம் இருக்கோங்கிற நம்மளுடைய சுய உணர்வை பற்றி, நம்மளுடைய உறுப்புகளை பற்றின எந்த கவலையும் மற்ற அதுலேருந்து விளக்கி எடுக்கிறது இருக்குல்ல, அதுவே ஒரு மிகப்பெரிய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி தான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் எந்த ஆக்டிவிட்டிலையுமே அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி இஸ் பாசிபிள், வெதர் இட் பி அ ஸ்போர்ட் ஆர் இலக்கியம் ஆர் சினிமா ஆர் எனிதிங் எல்ஸ், ஈவன் அட் ஒர்க். ஹவு டு வி செப்பரேட் ஆர் ஹவு டு வி கம் அவுட் ஆஃப் அவர் செல்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு பயிற்சின்னு நினைக்கிறேன். அந்த பயிற்சி மூலமாக ஒரு நினைக்கிறேன். அதை விட முக்கியமாக அந்த சொல்லப்பட்ட அந்த ஒரு அழகான ஓமை, மலைமுடிகளை இணைத்து கட்டப்பட்டிருந்த கயிற்று பாலத்தை நீர்த்துளி கொடிச்சரடில் செல்வது போல கடந்தனர். பியூட்டிஃபுல்லான ஒரு அனலாஜி இல்லை? ஸோ அழகாக, அவ்வளோ ஸ்மூத்தாக, அவ்வளோ இயல்பாக, அவ்வளோ ஒழுக்கோடு அவங்க வந்து செல்கிறாங்க அந்த கயிற்றுப்பாலத்தில். அதுதான் ரொம்ப டஃப்பான ஜேர்னி வேறு சொல்லிட்டு இருந்தாங்க, கயிற்றுப்பாலத்தில் வந்து போகிறது. ஆனால் அது அவ்வளோ அழகாக வந்து கடந்து செல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அர்ஜுனன், பிழைகள் பெரியவை அல்ல, இத்தனை தொலைவுக்கு சென்று அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள், அந்த தொலைவை அவர்கள் திரும்ப கடந்தாக வேண்டுமல்லவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படுது. இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆழமான அர்த்தமாக நான் பார்த்துக்கிட்டது என்ன அப்படின்னா, திரும்ப படிக்கிறேன். பிழைகள் பெரியவை அல்ல, இத்தனை தொலைவுக்கு சென்று அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள், அந்த தொலைவை அவர்கள் திரும்ப கடந்தாக வேண்டும் அல்லவா. ஸோ ஐ திங்க் புறவை உலகத்தில் ஒரு அப்ஜெக்டிவாக பார்க்கும் பொழுது ஒரு மிஸ்டேக்ஸ், நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் இல்லை தவறுகள் இல்லை கோளாறுகள் சிக்கல்கள் எல்லாமே ரொம்ப 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 சாதாரணமாக கூட இருக்கலாம். ஆனால் மனதிற்குள் அந்த ஒரு சாதாரண மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நாம் சென்றடையக்கூடிய ஒரு தொலைவு, ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மளுக்கு நடந்திருக்கும். மேபி நம்ம எக்ஸ்டர்னல் வேர்ல்டில் வி வுட் ஹவ் டன் வெரி வெரி ஸ்மால் மிஸ்டேக். அந்த ஸ்மால் மிஸ்டேக்குங்கிற குவான்டிஃபிகேஷனே அப்ஜெக்டிவாக பார்க்கும் பொழுது புறவை உலகத்தில் ஸ்மாலாக இருக்குதுன்னு நம்புகிறோம். ஆனால் உள் உலகத்தில், நம்ம அக உலகத்தில் வி வுட் ஹவ் ட்ராவல்ட் அ லாட். சின்னதாக ஒரு பொண்ணை ஒருத்தன் அடிக்கிறான், தன்னை தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா வந்து அடிக்கிறான்னு வச்சுப்போமே, அவன் உள்ளுக்குள்ளே அவ்வளோ எரிச்சல் பட்டு, அவ்வளோ கோவப்பட்டு இவளை கொன்று போட்டுறான் போல் இருக்குது. அந்தளவுக்கு எரிச்சல் பட்டு, அந்தளவுக்கு ஒரு 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 கார்னருக்கு புஷ் பண்ணப்பட்டு லைட்டாக வந்து அரைகிறான். அது ஒரு புறவை உலகத்தில் ஒரு அப்ஜெக்டிவான வேர்டில் அது ரொம்ப 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 சின்ன மிஸ்டேக் தான். அந்த குழந்தை மிஞ்சி மிஞ்சி போனால் அழும், அதுக்கப்புறம் வந்து ஏதாவது லாலிபாப் கொடுத்தா தட் குழந்தை வில் பி சாட்டிஸ்ஃபைட். பட்
நம்ம உள்ளுக்குள்ளே அடைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு ட்ராவல் இருக்குல்ல, அதை எப்படி நம்ம திரும்ப கொண்டு வரது? வி வுட் ஃபீல் வெரி 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 பேட், ரைட்? நான் இன்னும் சூப்பராக இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, சமீபத்தில் கூட ஜேயோட தளத்தில் இப்படியான கடிதங்கள்லாம் வந்தது. ஸோ எப்படின்னா, நாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அப்பா அம்மாவுக்கு செலவு பண்ணுறதுக்கு கூட பயங்கரமாக கணக்கு பார்க்குறோம் அப்படின்னு வச்சுப்போமே. அது ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம காட்டாமல் ஏதோ சின்ன சின்ன விஷயங்களை லைக் அதை காட்டி, ஆனால் நம்ம மைண்டுக்குள்ளே மிகப்பெரிய கருமையாகவும் கஞ்சனாகவும் ரொம்ப ரொம்ப நம்மளை நாமளே கீழிறக்கி கொண்டு ஒரு கீழ்மையானவனாக மாறிவிட்டோம். ஆனால் வெளி உலகத்தில் அப்பா அம்மாவுக்கு செலவு பண்ணுறதுல கூட, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட செலவு பண்ணுறது கூட சின்னதாக தான் லைக் வி ஆர் ஷோயிங் இட் அவுட் சைட், வி ஆர் ரெப்ரஸிங் இட், சப்ரஸிங் இட். பட் உள்ளுக்குள்ளே நம்ம அவ்வளோ பெரிய ஒரு காண்டாமிருகம் உள்ளே நுழைஞ்சிருக்கோம். இன்னும் டீமன் இருக்குது. அந்த இன்னும் டீமன் சமாளிக்க முடியாமல் ரொம்ப ரொம்ப சின்ன தவறுகள், சிறிய சிறிய சுடுசொற்கள் தான் நம்ம சொல்கிறோம். சில கஞ்சமான ஆட்டிடியூடை தான் நம்ம லைட்டாக தான் காமிக்கிறோம். அப்படின்னா அது வெளியிடத்தில் அவ்வளோ பெரிய தப்பு இல்லை. லைக் பட் இன்றால் நம்ம எவ்வளோ மாறி இருக்கோம். ஸோ அதைத்தான் மீட்டெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன் அந்த லைனை. அரைப்பாலை நிலத்தில் ஆடு மாடு மேய்த்து வாழ்ந்த மக்களிடம் அம்மழை காலத்தை கடப்பதற்கான உணவுக்கு அப்பால் எப்போதும் செல்வம் சேர்ந்ததில்லை. எனவே அங்கு அயலார் படை கொண்டு வருவதோ கொள்ளை தேடி மலைவேடர் புகுதலோ நிகழ்ந்ததில்லை. மாதவிடாய் குருதியன்றி பெரிதை அறியாதவர் என்று அப்பால் வெண்பாலையில் வாழும் மக்கள் அவர்களை இகழ்ச்சியுடன் குறிப்பிட்டனர். நான் சொல்லுவேன், 41 சாப்டர் முழுக்கவே கஜயந்தபுரி. அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடியகள், அவங்களுக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் மழை வர சீசனில் மட்டும் சேர்ந்து குடில் அமைத்து வாழக்கூடிய மக்கள், அவங்க போரையே சந்தித்ததில்லை. அவங்களோட சேவிங்ஸ் எதுவுமே அந்த மழை காலத்துக்கு மட்டும்தான். அது தாண்டி லைக் அவங்க எதுவுமே விட்டுட்டும் போகிறதில்ல. ஸோ தெர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஆஃப் வார். ஏன்னா அவங்கக்கிட்ட அடித்து கொல்ல போகிறதுக்கான எந்த ஒரு விஷயமும் இல்லை. அப்படிங்கிறப்போ ஒரு விஷயம் சொல்லப்படுதே, மாதவிடாய் குருதியன்றி பிரிதை அறியாதவர் என்று அப்பால் வெண்பாலையில் வாழும் மக்கள் அவர்களை எழுச்சியுடன் குறிப்பிட்டனர். அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு தேர்ட் ரேட்டடான ஜோக் இது. கரெக்டாக டிமீனிங்கான ஒரு வக்ர புத்தி உள்ள ஒரு ஜோக் இது. ஆக்சுவலி ஒரு சட்டையர், இது ஒரு சட்டைன்னு சொல்ல முடியாது, ஒரு வக்ர புத்தி உள்ள ஒரு இகழ்ந்து பேசக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு வச்சுப்போமே. இது வெண்பாலையில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஜே எழுதும் பொழுது, அவருடைய மனத்துக்குள்ளேயும் இப்படி ஒரு வக்கரமான புத்தி உள்ள ஒருத்தர் இருந்தால் மட்டும்தான் அதை எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ரியலைசேஷன் எனக்கு வந்தது. அவருடைய மைண்டு எவ்வளோ மிகப்பெரிய தத்துவங்களையும் எவ்வளோ மிகப்பெரிய அறம் சார்ந்த விஷயங்களையும் எழுதினாலும் அந்த டோட்டல் ஆப்போசிட்டில் இப்படி ஒருத்தர் நினைக்கிறான்ல, போரே செய்யாததுனால குருதியை பார்க்காத ஒரு மக்கள். அவங்க பார்த்த ஒரே குருதி மாதவிடாய் குருதி மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறது இருக்கு. ஓ மை காட். ஒரு பக்கத்தில் ஹவு ஸ்ட்ராங் திஸ் இஸ் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ஜோக்காக இருந்தாலும், அது ஒரு இகழ்ந்து பேசுறதுக்காக கேலி செய்யக்கூடிய எண்ணத்தில் இந்த வரி அமைந்திருந்தாலும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த குரூரமும் வக்கரமும், ரைட்? ஓ மை காட். எஸ், ஒரு புனைவில் அந்த மக்கள் எப்படி திங்க் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எழுத்தாளன் புனைவு எழுத்தாளர் அதை அதுவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி எழுதுனான் அப்படின்னு கூட நம்ம கொஞ்சம் ரொமான்டிசைஸ் பண்ணலாம். பட் உள்ளுக்குள்ளே அந்த எழுத்தாளனுக்கு எப்படி ஒரு எண்ணமும் இல்லாமல் இப்படி ஒரு ஐடியா இல்லாமலையா வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. பட் வாட் ஐம் சேயிங் இஸ், அப்போ ஒரு புனைவு எழுத்தாளனுடைய 360 டிகிரி, அதாவது அவன் எல்லாமாவும் இருக்கான். எவ்வளோ முகமூடிகள் போட்டுட்டு இருப்பான், முகமூடின்னு சொல்ல முடியாது, எவ்வளோ மனிதர்களாக ரொம்ப கீழ்மையானவனாகவும் ஒரு புனைவெழுத்தாளன் சிந்திச்சாகணும். ரொம்ப 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 மேன்மையாக இருக்கக்கூடிய ஒருவனாகவும் அவன் சிந்திச்சாகணும். ஸோ புனைவெழுத்தாளனுங்கிறவன் கிட்டத்தட்ட அனைத்து விதமான ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹியூமன் பிஹேவியரை அவனுக்குள்ளே வச்சுருந்துருக்கணும். அவனுக்குள்ளே அப்படி வச்சா மட்டும்தான் he can just really write a very very strong fiction about the entire humanity அப்படின்னு நான் நம்புகிறேன். ரைட்? இப்போ ஜே எவ்வளோ இடங்களில் காமத்தை பற்றியும் அதில் அடையக்கூடிய உச்சபட்ச விஷயங்களை பற்றி எழுதியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் சித்ராங்கதை அர்ஜுனனுடைய அந்த ஒரு கூடலில் கூட ஹவு the gender change actually fulfills them அப்படிங்கிறதுக்கு ஒரு மரபான ஒரு ஸ்டோரியும் எடுத்து சக்தி சிவன் அந்த மாதிரியான ஒன்றி கலந்து ஒன்றனா ஆகுதல் அப்படின்ட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் எழுதும்பொழுதும் சரி, இப்போ இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு கேலியான ஒரு வசனத்தை ரொம்ப ரொம்ப குரூரமான எக்ஸாம்பிளை போட்டு எழுதும்போதும் சரி, a fiction writer has to live
அக்ராஸ் த ஹியூமன் ஸ்பெக்ட்ரம். ஒரு ஃபிக்ஷனல், ஒரு ஸ்ட்ராங் ஃபிக்ஷனல் ரைட்டர்னா அவனை எந்த இடத்தையும் வெறும் நல்லதே இல்லை நல்ல ஒழுக்கத்தையே இல்லை அறத்தை மட்டுமே எழுதக்கூடிய ஒரு நல்லெழுத்தாளன் அப்படின்னு சொல்லவே முடியாது நினைக்கிறேன். ஹி ஹேஸ் டு பி இன் தி ஸ்பெக்ட்ரம். அங்கே இங்கேன்னு மாறினே இருக்கணும் இந்த ஸ்பெக்ட்ரமில். அதர்வைஸ் லைக் ஹி கான்ட் பி அ வெரி வெரி லைக் ப்ரொஃபஷ்னல் மெச்சூர்ட் ஒரு எவர்லாஸ்டிங் ஒரு கிளாசிக்கல் ஃபிக்ஷனல் ரைட்டராக இருக்க முடியாது நான் நம்புகிறேன். எனக்கு இவ்வளோ தாட்டம் வந்தது அந்த லைனை படிக்கும்பொழுது, ஏன் தெரில. தென்கிழக்கு திசையில் இருந்து செம்பட்டுக்குள் இருந்து பாசிமணி மாலையை உருவி நீட்டியது போல ஒன்றன் பின் ஒன்றென வந்து கொண்டிருந்த கன்றர்களின் புறவி படையை மலைப்பாறையின் உச்சியில் இருந்து நோக்கி ரைவதகர் திகைத்தார் என்று சொல்லக்கூடிய அழகான அந்த ஒரு ஓமை, காட்சி ஓமை. அது என்னதுன்னா, செம்பட்டுக்குள் இருந்து பாசிமணி மாலையை உருவி நீட்டி போல ஒன்றன் பின் ஒன்றென வந்து கொண்டிருந்த கன்றர்களின் புறவிப்படையை மலைப்பாறையின் உச்சியில் இருந்து நோக்கினான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான லைக் கம்பேரிங் தட் பீட்ஸ். எனக்கு தெரிஞ்சிருச்சு அந்த செம்பட்டுக்குள் உருவப்பட்ட அந்த லைக் பாசிமணி மாலை அப்படிங்கும் பொழுதே அந்த குதிரைகள் ஒரு மணியாக உருவகப்படுத்தப்பட போகுது அப்படிங்கிற மாதிரி. பட் பியூட்டிஃபுல்லாக இருந்தது அது படிக்கிறப்போ. இளையோன் ஒருவன் 5 உயிர் துறந்த பெண்களை அப்போதும் விடாமல் சடலங்களுடன் உறவு கொள்கின்றனர் என்கிறார்கள் சிலர் என்றான். ஆனால் அங்கு சென்று வாழும் நம் குடிப்பெண்களுக்கு பிறக்கும் செந்நிறக் குழவைகளை அவர்கள் மிகவும் விரும்புகிறார்கள். அக்குழவைகளை தங்கள் தெய்வங்களுக்கு உகந்தவை என எண்ணி மலர் சூட்டி உழவு கொள்கிறார்கள் என்றான் இன்னொருவன். எகெயின் எனக்கு இந்த இது படித்த உடனே பிரியாணி அப்படிங்கிற அந்த மலையாள படத்தில் கனிக்குசுருத்தி நடிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த படத்துடைய டைரக்டருடைய இன்னொரு படம் இருக்குது, முந்தைய படம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சீனே ஒரு பொண்ணை புதைச்சிட்டு போவாங்க. அதை சைலண்ட்டாக மறைஞ்சிருந்து பார்க்கக்கூடிய 2 பேர் அந்த பணத்தை எடுத்து அதோட உடல் உறவு கொள்வாங்க. எனக்கு அந்த சீன் ஞாபகம் வந்துச்சு இந்த இது படிக்கும் பொழுது. அதாவது 5 உயிர் துறந்த பெண்களை அப்போதும் விடாமல் சடலங்களுடன் உறவு கொள்கின்றனர் என்கிறார்கள் சிலர். முக்கியமாக இந்த கண்டர்கள் ரொம்ப ரொம்ப கருப்பாக பார்க்கறதுக்கே கொஞ்சம் விகாரமாக இருக்கக்கூடிய மக்கள் நினைக்கிறேன். அவங்களுடைய பெண்களும் அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எல்லையூருக்குள்ளே வந்து லைக் கஜயந்தபுரியோட எல்லையூர்களுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய பெண்களை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வரக்கூடிய கும்பல் இது, ரைட்? ஸோ சம்ஹவ் எகெயின் அந்த கண்டர்களுடைய எவ்வளோ வக்ரமான புத்தி, அதுவும் ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷனாக அவங்களுடைய உடலமைப்பினால, அவங்களுடைய நிறத்தினால, இல்லை அவங்களுக்கு அமைந்திருக்க அந்த உடல்வாகு எல்லாமே சேர்த்து அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு வக்ர புத்தியோட தள்ளுதில்ல. உயிர் துறந்த பெண்களுடன் உறவு கொள்வது இருக்குல்ல, அந்த சடலத்தோட உறவு கொள்வது, மை காட். அதுவும் பல இடங்கள் அங்கே சொல்லப்படுது. பெண்களுடைய உடல்களோட எலும்பு வந்து அங்கங்கே கிடக்கும் அவங்க எடுத்துகிட்டு போகும்பொழுது. ஏன்னா போகிற வழியிலேயே பெண்கள் நலிந்து செத்துருவாங்க. அப்படி செத்து பணமாக இருக்கக்கூடிய பெண்களுடைய எலும்புகள் அங்கங்கே கிடைக்குன்னு சொல்லக்கூடிய காட்சிகள்லாம் பயங்கர ஹார்ட் ஹிட்டிங் இருந்தது. ஸோ ஒருவேளை 41ஆம் சாப்டர் படிக்கும் பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை இது எழுதுகிறப்ப ஒரு வயலண்ட்டான ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருப்பாரோ. ஏன்னா பிகாஸ் லைக் ஹஸ் ரிட்டன் திஸ் ஓவர் த பீரியட் ஆஃப் லைக் ஐ திங்க் லைக் 7-8 இயர்ஸ் நம்ம எழுதியிருக்காருல வெண்முரசு. ஸோ சம்ஹவ் ஐ தாட் லைக் ஒவ்வொரு பீரியட்லேயும் அவரும் மனுஷன் தானே, எங்கேயும் ட்ராவல் பண்ணியிருப்பார். ஒவ்வொரு சாப்டர் எழுதியிருக்கும் பொழுது obviously she switches into this like வெண்முரசு mode, but somehow அவர் வாழ்ந்த அந்த காலத்துக்கு ஏற்ற அந்த அப்போ இருந்திருக்கக்கூடிய ஒரு மனநிலையும் இம்பேக்ட் பண்ணியிருக்குமோ சில சாப்டர்ஸ் எழுதும் பொழுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன அனாலிசிஸ் எனக்குள்ளே போச்சு. பின்னால் செல்லுங்கள் என்று அங்கு எவரோ கூவுவது கேட்டது. ஆனால் இறுதியில் வந்து கொண்டிருந்த வீரன் வரை அவ்வானை சென்றடையாததால் அணை கட்டி தேக்கப்பட்ட ஓடை போல புறவினரை தேங்கி ஒன்றுடன் ஒன்று முட்டிச் சுழலத் தொடங்கியது. அவர்களில் தலைவனை அடையாளம் கண்டு அவனை அம்பால் வீழ்த்தினார் ரைவதகர். அவன் விழுந்ததும் சூழ நின்றவர்கள் கல்பட்ட நீர் அலை வளையங்களாகி விரிவது போல விலகினர். அழகாக இருந்தது நல்லாச்சு. அந்த அணை மாதிரி அணை கட்டி நிற்கிறதாகட்டும், லைக் ஓடை போல அணை கட்டி தேக்கப்பட்ட ஓடை போல புறவினரை தேங்கி ஒன்றன் ஒன்று முட்டிச் சுழலத் தொடங்கியது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இமேஜ் ஆகட்டும். அதான் சொன்னேன், 41ஆவது சாப்டர் முழுக்கவே ஒரு ட்ரோன் கேமராலேருந்து ஒரு டாப் வியூலேருந்து அங்கே நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் கேப்சர் பண்ணி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அழகான ஓமைகளை அமைச்சு இன்னும் பியூட்டிஃபுல்லாக அந்த விவரணைகள் வழியாக ஒரு ஈஸி விஷுவலைசேஷனை ரீடர்ஸ்க்கு கொடுக்குதை நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக அதுவாகட்டும், பின்னாடி லைக் அவன் விழுந்ததும் சூழ நின்றவர்கள் கல்பட்ட நீர் அலை வளையங்களாகி விரிவது போல விலகினர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடமாகட்டும். ஒவ்வொரு ஊமைக்கும் இந்த
அல்டிமேட் பர்பஸ் இஸ் மோர் தென் ஏஸ்தட்டிக்ஸ், மோர் தென் அழகியை தாண்டி ஒரு விஷயத்தை எவ்வளோ ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். நமக்கு ரொம்ப எளிமையாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு எளிமையான காட்சியை வச்சு நமக்கு அவ்வளவு அறிமுகம் இல்லாத அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் நடக்கக்கூடிய காட்சி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் மெயின் பர்பஸ் அதுதான் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அதுக்கு இந்த அனாலஜிஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ரீட் ஹவு அகெயின் அனாலஜினாலே பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகணும். இட் ஷுட் பி லைக் எக்ஸாக்ட்லி ஒரு சிங்கில் இருக்கணும், ஒரு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகணும், ரைட்? ஸோ அப்படி பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகி அங்கே இருக்கக்கூடிய புறவையை காட்சி எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப நாள் இருந்தது எனக்கு. அவர்கள் பின்னால் சென்று தொடர்ந்து வந்து கொண்டிருந்த ஒவ்வொரு புறவி வீரனிடமும் நிற்கும்படி ஆணை கூவ, அதற்கு பின்னால் வந்த புறவி வீரனிடம் அவன் ஆணை கூவ, ஆணை பாம்பின் உடலுக்குள் இறை நகர்வது போல செல்வதை கண்கூடாக காண முடிந்தது. அந்த லைனை படிக்கும் பொழுதே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஓமை சொல்லப்படும்னு நினச்சேன். ஒரு ஆணை டக் 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 டக்குன்னு பின்னாடி அந்த ஆர்டர் பாஸ் ஆகிறது, ஒரு இறை பாம்போட வயிற்றுக்குள்ள ஒரு இறை நகர்வது போல நகர்ந்து கொண்டிருந்ததுன்னு சொல்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலாக கண்கூடாக காண முடியுது. புறவிகள் மண்ணில் குளம்பூன்றி நின்றன. பாம்பு அசைவிழந்த பின்பக்கமாக வளைந்து செல்ல தொடங்கியது. ஸோ இது ஒட்டுமொத்த அந்த படையுமே நான் ஒரு பாம்பாக தான் நான் எண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கை மாறி வளைஞ்சு அந்த ஒட்டுமொத்தமாக ஒரு சூழ்ந்து நம்மளை சுற்று போட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரியான பேசிப்பாங்க கடைசியில் என்னோட அது முடியக்கூடிய இடம் ரைவதகன் ஒரு 127 hours அப்படிங்கிற படத்தில் மாட்டிக்கிற மாதிரி எங்கேயோ போய் மாட்டிக்கிறான். ஸோ ஹீ இஸ் கெட்டிங் ஸ்டக். அந்த இடத்துல அவன் சொல்லக்கூடிய என் கூட மக்களை நான் காப்பாற்ற முடியலையே, என் குடி என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த துயரத்துக்கு அவன் போகும்பொழுது என்ன நடக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரில. அது படிச்சு தான் பார்க்கணும்.